நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எதுக்கு எங்களை விரட்டி விரட்டி அடிக்கிற? நல்லவங்களை தான் கடவுள் சோதிப்பாருன்னு சொல்லுவாங்களே, அதை நிரூபிக்க தான் இப்படி எங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுத்துட்டு இருக்கியா நீ? எங்களை ஒழிச்சு கட்டணும் துடிக்கிறவங்களுக்கு துணையா இருக்கியா? சொல்லு. நானும் என் அப்பாவும் அப்படி என்ன பெருசா ஆசைப்பட்டோம்? என் அப்பா நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாரு, நான் அவரை நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? என் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு என் அப்பா சீரும் சிறப்புமா என் கல்யாணத்தை அவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தினாரு. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு தானே இருக்க. பெரிய சங்க சொர்க்கம்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கு என் வாழ்க்கை. பிறந்த வீட்டுக்கும் போக முடியாம, புகுந்த வீட்லயும் இருக்க முடியாம, இப்படி வந்து இங்க நிக்க வச்சிட்டியே, நான் எங்க போறது, என்ன பண்றது? எனக்கு நீதான் பதில் சொல்லணும், நீதான் வழி காட்டணும். அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு நகர மாட்டேன். வரேன். என்ன கண்ணு இந்த நேரத்துல இங்க இருந்துட்டு இருக்க? உன்னை எவனாவது லவ் பண்ணுன்னு சொல்லி பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பேக்கப் பண்ணிட்டு போயிட்டானா? நீ ஒண்ணு ஒரி பண்ணிக்காத. நானும் சிங்கிளா தான் இருக்கேன். நாம ஒன்னா மிங்கிள் ஆயிடலாம். எப்படி எப்படி? வா 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 ஆமா. எந்த அடிக்கிறா? ஏங்க என்ன உன்னை லவ் பண்ணி விட்டுட்டு போனவனை அடிக்காம உனக்கு லைஃப் தெரியும் சொன்ன என்ன போட்டு அடிக்கிறிய? என்ன பொண்ணுமா நீ? பிள்ளையாரப்பா, நீயே பாத்துக்க. நல்லதுக்கே காலம் இல்லப்பா. உனக்கு எனக்கு பிரேக்கப் தான்ப்பா. பிரபு, அப்பா, நான் கொலவெறியில இருக்கேன், பேசாம போயிடுங்க. நீ கொலவெறியில இருந்தேன்னா எங்க எல்லாரையும் ஒரே அடியா கொண்டு போட்டிருப்பா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொல்லாத. யாரு? நானா? நான் உங்களை கொல்றேனா? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் நானும் ஒண்ணுவா கொண்டுட்டு இருக்கீங்க. இல்ல பிரபு, நீயே உன் மனசாட்சியை கொஞ்சம் கேட்டு பாருப்பா. ஆதிரையை இந்த நேரத்துல வீட்டை விட்டு அனுப்புனது எந்த விதத்துல நியாயம்னு உனக்கே தெரியும். பாவம் ஆதிரை அழுதுகிட்டே போகும். அதுக்கு நான் என்ன பண்றது? நான் என்னமா அவளை வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவ தானே பணம் கிடைக்காம இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனா, அதுக்கு நான் பொறுப்பா? அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா நீ ஆதிரை கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம்னு தான் சொல்ல வரேன். அப்பா, நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா? இதுக்கு மேல நான் எப்படி பொறுமையா இருக்கிறது? நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? போங்க. என்ன ஆகும்னே தெரியலையே. அவ பணத்தோட வருவாளா இல்ல ஏதாவது சாக்கு சொல்வாளா?